ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் அனிதாவும் எங்கே கிளம்பி போய்கிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் நம்ம ஊரில் வந்து தீமிதி திருவிழா. அதுக்காக தான் நாங்கள் மாவிளக்கு போடுறதுக்காக போகிறோம். அத்தையும் அண்ணியும் வந்து பால் குடம் எடுக்கிறதுனால அவங்க வந்து தனியாக போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் பால் குடம் நாங்கள் 2 பேரும் மாவிளக்கு போடுறதுக்காக போகிறோம். நமக்கு முன்னாடி வந்து 2 பாப்பாவும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற கோவில் வந்து சிவன் கோவில். சிவன் கோவிலுக்கு பின்னாடி தான் நம்ம வீடு இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் சிவன் கோவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து சைடில் வீட்டை சுற்றி இந்த சைடு வந்தாச்சு. இதுதான் சிவன் கோவில். ஆனால் நம்ம போகிற கோவில் வந்து மாரியம்மன் கோவில். அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இதுதான் முன் சைடு சிவன் கோவில் கோபுரம். இப்போ வந்து கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ மணி 9 தான் ஆகுது. அதனால் இப்போ தான் கடையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாயந்தரம் தான் நல்லா கூட்டமாக இருக்கும். அதனால் இப்போ தான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஏன் இந்த டயத்தில் மாவிளக்கு போட போகிறோம்னா, எல்லோரும் வருவாங்க. இன்றைக்கி ஃபுல்லுமே மாவிளக்கு போடுவாங்க. ஆனால் காலையிலே போனோம்னா கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கும். உடனே போட்டுட்டு வந்துடலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம கோவில் பக்கத்தில் போயாச்சு. நைட்லாம் இந்த இடத்துல வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும். நிற்கிறதுக்கு கொஞ்சம் விலகுறது கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். இப்போ தீக்குழி போடுறதுக்காக அந்த இடம் வந்து இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் தான் தீக்குழி போடுற இடம். அது எல்லாம் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மாவிளக்கு போட்டு முடிச்சாச்சு. அப்படி எடுக்கணுமா? உங்களை என்ன கல்யாண வீடியோவை எடுக்கிறோம்? கொஞ்சம் மாவு வச்சு அவங்களுக்கு பாதையை விட்டு ஒரு வாழைப்பழம் அங்கே வைக்கணும். புறப்பட தயாராக இருக்கிறது. பால் குடம் எடுக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒரு சில பேர் வரல. வந்தீங்கன்னா பால் குடம் புறப்படும். ஆலயத்தில் மாவிளக்கு போடுபவர்கள் கோவிலோட உள்பிரகாரம் சுற்றிட்டு வெளியில் பேச்சாய்க்கு பிரசாதம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ கோவிலோட வெளிப்பிரகாரம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பால் குடம் எடுப்பாங்க. பால் குடம் எடுத்து இங்கே காளி ஆட்டம்லாம் ஆடுவாங்க. ஆனால் நாங்கள் தான் போக முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து வீட்டில் வந்து சாப்பாடு செய்யணும். ஏன்னா அத்தை அண்ணியெல்லாம் பால் குடம் எடுக்க போயிருக்கிறாங்க. அப்புறம் காலையிலேருந்து சாப்பிடாம தானே போயிருப்பாங்க. அவங்க வர்றதுக்குள்ளேயும் எல்லாம் சமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. போயிருந்தால் நாங்கள் வீடியோ எடுத்திருப்போம். நாங்கள் போகலை. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் கிளம்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சோன்னா, வழக்கம் போல் தான். கோவில் விசேஷம்னா என்ன இருக்கும்? சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், பஜ்ஜி, பாயாசம் இதெல்லாம் தான் செஞ்சோம். ரசம் எல்லாம் வச்சோம். பாப்பா வந்து கோவிலில் வந்து வெஜிடபிள் ரைஸ் கொடுத்தாங்க. அதுவும் ஒரு தட்டில் ஓரமாக இருக்குது. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் வந்து தீமிதி பார்க்க போவோம். அதை வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த தீமிதி வீடியோவை பார்க்கலாம். பாய்.